ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 1 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க சீசன் 4 பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கும், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம இப்ப எபிசோட் 1 குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல காமிஸ் டிராகன் காட்டுறாங்க. அது கீழே விழுந்து கிடக்கு. அது பக்கத்துல நம்ம ஹீரோவோட ரத்தம் நிரம்பி இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நெஞ்சில பீஸ்ட் மோனார்க்கோட நகம் வெளியே வந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, இவ்வளோ பாகியம் என்னால ஒண்ணும் பண்ண முடியலையா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு பண்ணாட நம்ம ஹீரோவோட டேகர் எடுத்துட்டு, இந்தா நீ கொடுத்த வெப்பன் நான் ஒன்றையே திருப்பி கொடுக்குறேன் அப்படி நம்ம ஹீரோவோட நெஞ்சில சொல்லிட்டே சொல்லுவான் பாருங்க. எது எப்படியோ நீ சாதாரண மனுஷன் தான், நீ முழு மோனார் கிடையாதுடா அப்படி நம்ம ஹீரோவோட நெஞ்சில டேகரை குத்திட்டே சொல்லிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ காது கிட்ட போயிட்டு சொல்லுவான் பாருங்க, மனுஷனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா? நீ எப்படியும் இந்த உலக அழியறத பார்க்க முடியாது இல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன்றத உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் கொன்னு அவங்களோட ரத்தத்தை ஆறா ஓட விடுவேன்டா. ஆனா நீ வளர்ந்த இந்த நாட்டுல கதையே வேற. நான் இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனையும் என்னோட ஃப்ரீசிங் பவர் மூலமா உரைய வச்சு அவங்கள முடிவில்லாத சித்திரவதை பண்ண போறேன். அவங்களால வாழவும் முடியாம சாகவும் முடியாம கொடுமையை அனுபவிக்க போறாங்கடா. எப்படியோ நீ உன்னோட திமிரை காட்டுவியே, அந்த திமிரை காட்டு, அதை பார்க்கணும் நான் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆடுவாரு. அப்புறம் ஸ்கிரீன் பார்க்க பாருங்க, அதில் காட்டுவாங்க, பிளேயர் ஹேஸ் ரீச்டு 0 லெவல், பிளேயர் ஹேஸ் டைடு, பிளேயர் இஸ் இன் பொசஸ் ஆஃப் த பிளாக் கார்ட் அப்படின்னு காட்டிட்டு அடுத்து ஒரு அன்னோன் ஸ்கில் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அது லாக்ல இருக்கும். நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் அப்படியே அன்லாக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி பிரைட்டா வரும் பாருங்க, அப்படி வெளிச்சம் ஃபுல்லா வந்து அப்புறம் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திப்பாரு பாருங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே மூச்சு விட்டுட்டு அவர் நெஞ்சை தொட்டு பார்ப்பாரு. அந்த டேகரை வச்சு குத்துனது, பீஸ்ட் மோனார் குத்துனதுல யோசிச்சு பார்த்துட்டு, என்னது இது எல்லாமே கனவா? இது என்ன இடம்? இது ஹாஸ்பிட்டலா? அந்த ஃப்ராஸ்ட் மோனாருக்கு அவனோட டேகர் வச்சும் அந்த பீஸ்ட் மோனாருக்கு அவனோட நகத்தை வச்சும் என்னோட இதயத்தை தாக்குனாங்களே, நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அப்ப டக்குன்னு கதவை திறந்து சேர்மன் சவுல் வர, என்னப்பா கண்ணு முடிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாரு. நம்ம ஹீரோ, சேர்மன் சவுல் நீங்களா? அந்த 2 மோனார்க்குக்கும் என்னாச்சு? நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சேர்மன் சவுலோ, பா இங்க பாரு, நான் உன்ட்ட 3 விஷயத்த சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நான் சேர்மன் கிடையாது, நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேலன்ஸ் டீம். 2வது விஷயம், நீ டப்டஞ்சில பார்த்து அந்த உயிரோடு இருக்க சிலைகளை பத்தி கேட்க வந்திருக்கேன். 3வது முக்கியமான விஷயம், உனக்கு எப்படி என்ன தெரியும்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் அப்படின்னு நான் கேட்க, நம்ம ஹீரோவோ, என்னது இது? என்ன ஒரு நிமிஷம், என்ன உயிரோடு இருக்க சிலைகளா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு 2 பேர் உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ அந்த ஒயிட் டேகர் கில்டு கூட போய் டபுள் டஞ்சன்ல மாட்டேன் பாத்தியா, அதை பத்தி தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு மண்டையை வெடிச்சிருவோம். இங்க என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும், நான் பாஸ்ட்ல கொஞ்ச நாள் இங்க இருந்திருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சீஃப் சார் சொல்லுவாங்க பாருங்க, ஜின்வோ நீங்க நேர்ல பாக்குறதுக்கு போட்டோல பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மண்டையில யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன்? நான் விஐபி ரூம்ல எல்லாம் இருக்கணும், இங்க நான் டபுள் டஞ்சன்ல இருந்து உயிர் படைச்சதுக்கு அப்புறம் தானே இருந்தேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே, இதை நான் எப்படியாச்சும் சரி பண்ணணும், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இங்க எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் அந்த சீஃப் சவுல் கிளம்பி போயிருவானுங்க. நம்ம ஹீரோவோ கிளம்பி ரெடியாகி வெளியே போலான்னு எந்திச்சு அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பாப்பாரு. அந்த சிஸ்டத்துல 146 லெவல்ல இருப்பாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கிட்ட எல்லா வெப்பனும் அப்படியே இருக்கும், இன்க்ளூட் காமிஸ் டேகர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோட முகமும் மாறாம அப்படியே இருக்கும். அப்புறம் கதை திறந்து ஹீரோட தங்கச்சி வந்து, அண்ணா என்னென்ன பண்ற, எந்திரிச்சிட்டியா, உன் தலையை கொண்டு எங்கேயும் முட்டிக்கிட்டேன்னு சொல்லாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஐயோ யாருங்க நீங்க, சாரிங்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போப்பா. நம்ம ஹீரோவோ, உன் அண்ணனா உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்ல, அண்ணனா நீ அண்ணனா பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கியாப்பா, நீ பழைய அண்ணனா அப்படின்னு கேட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, உனக்கு தான் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே கிளம்பி போக, நம்ம ஹீரோ தங்கச்சி, அண்ணா எங்கன்னா போற அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, நான் 100 அசோசியேஷன் வரைக்கும் போய் என்னோட வேலையை விட போறேன், அப்புறம் நீ ஸ்கூல்ல பாதியிலே கட் அடிச்சுட்டு வந்திருப்ப, ஒழுங்கா போய் அட்டன் பண்ணு அப்படின்னு வெளியே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தங்கச்சியோட ஃப்ரெண்ட் இருப்பால, ஆன்சாங் நீ படிப்பை விட்டுட்டு ஹண்டராக போறேன் கிண்டராக போறேன் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத, ஒழுங்கா உன் படிப்பை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாரா. அவளோ, இவருக்கு எப்படி என்ன தெரியும் அப்படி முழிச்சிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போவான், என்னோட லெவல் என்னோட வெப்பன் எல்லாமே என்கிட்ட இருந்தாலும் என்னோட ஷேடோஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல, அவங்க எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வரணும், இது எப்படி சாத்தியம், இங்க என்ன நடக்குது, எதனால நடக்குது, ஒருவேளை நான் என்ன டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட் வந்துட்டேனா அப்படி யோசிச்சுக்கிட்டே சீசன் 2ல வந்து அந்த மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, ஹண்டர்ஸ் எல்லாம் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு, அங்க போய் நம்ம ஹீரோ மறுபடியும் மெஷர்மெண்ட் பண்ணுவான்.
அங்க இருக்கவனும் அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இவன் என்ன ரோட்ல அலையிற மாதிரி இருக்கான், இவன் தான் அடுத்த எஸ்ராங்கன்றா, சாகே வந்து 2 வருஷம் கழிச்சு இவனுக்கு தான் இந்த பவர் கிடைச்சிருக்கா அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல பாருங்க, சார் ஜின்மு சார் நீங்க தான் சார் அடுத்த எஸ்ராங்கன்ற, உங்களோட பவர் என்னன்னு இதுல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நான் சேர்மன் கோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கணும். சரிங்க சார் வாங்க நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கே தெரியும் நானே போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போவாங்க பாருங்க. அங்க இருக்கணும், இவனுக்கு எப்படிடா வழியெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ லிப்ட்ல ஏறி போயிட்டு இருப்பான். அங்க பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், யாரான்னு பார்த்தா சீசன் 1ல வந்து அந்த பீராங்கன்று கேங்கு. அவன் மனசுக்குள்ளே பாடிட்டு இருப்பான் பாருங்க, அடுத்து யார கொல்லுறது அடுத்து யார கொல்லுறது அண்டர் அசோசியேட்டனா பொய் சொல்றது புதுசு இல்ல, இருந்தாலும் சீஃப் சொல்கிட்ட மாட்டுனா என் கதையை அவன் முடிச்சிருவான் அப்படின்னு கன்றாவே ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் நீ உன்னோட ஸ்டெல்த் ஸ்கில்லையும் மறைச்சிருக்க, உன்னோட ஹண்டர் ரேங்கிங்கையும் மறைச்சிருக்க, இதெல்லாம் மறைச்சிட்டு நீ ஹண்டர் அசிஸ்டன்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவனும் டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ டேய் ஒத்திட்டு முழுசா கேள்றா, ஒருத்தன் வருவான் வந்து என் பொண்ணை கொன்ன கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் கொல்லணும்ட்டு உன்கிட்ட காசு கொடுப்பான், நீ அந்த கிரிமினல்ஸை என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அங்க இருக்க இன்னோசன்ட் ஹண்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா போவானா. அவனும் யாருடா இவன் பேய் மாதிரி வர்றான், ஏதோ சொல்றான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ சேர்மன் கோவை பாக்குறதுக்கு உள்ள போகும்போது மனசுலயே யோசிப்பான், அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான் பாருங்க. அங்க சேர்மன் கோ வாங்க வாங்க என்ன நீங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சோடனே என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு போலயே, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அவர் அப்படி பாப்பானா. அவரோ என்னாச்சு ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஸ்கிரீன் பாப்பா ஆகும், வுட் யூ லைக் டு ரீஸ்டார்ட் த வேர்ல்டு அப்படின்னு வருமா. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. சேர்மன் கோ கேப்பாப்ல நம்ம டீல் பேசலாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், ஜே ஐஸ்லாண்ட் ரைடா நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் என்னோட ஷேடோஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணணும், உங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிலீவ் பண்ணி விடணும், நான் மட்டும் தான் அங்க போய் சண்டை போடுவேன், என் கூட நான் கொள்ற எறும்புகளோட ஷேடோஸ் எல்லாமே சேர்ந்து சண்டை போடும், இதை நீ எனக்காக பண்ணீங்கன்னா அங்க இருக்க எறும்பு எல்லாத்தையும் நானே கொள்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கீழே ஸ்கிரீன் பாப்பாகும் மறுபடியும் வுட் யூ லைக் டு ரீஸ்டார்ட் த வேர்ல்ட் அப்படின்னு காமிக்கும். அடுத்து அதை கேட்டு சேர்மனுக்கோ ஷாக் ஆயிட்டு, என்னங்க சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு எதை சொல்றீங்க, தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா, இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ரைடு தெரியுமா, நாங்களே போயிட்டு நிறைய தடவை தோத்துட்டு திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாப்பாருங்க. அவரோட ஷேடோ பவர் பயங்கரமா இருக்குமா, அதை பார்த்து ஷாக் ஆயிடுவார் இவரு சேர்மன் கோ. நம்ம ஹீரோ இப்ப சொல்லுவார் பாருங்க, அதை நான் மட்டும்தான் முடிக்க முடியும், அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் அங்க இருக்க எல்லா எறும்பையும் நானே கொள்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சேர்மனுக்கோ ஆச்சரியமா பாப்பாரு, இவனோட பவர் லெவலு நேஷனல் ஹண்டர் லெவல்ல இருக்கே, எப்படி இது சாத்தியம், இந்த பூமியில என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சேர்மனுக்கோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் வரிசையா காட்டுவாங்க பாருங்க, சீசன் 1ல டங்க் தம்பியை கொண்டது, அப்புறம் பீரா ஹண்டரை கொண்டது, அப்புறம் சோகர் ரிட்டையர் ஆறது, அப்புறம் சீசன் 2ல கரடியை கொள்றது, அப்புறம் டஸ்க கொள்றது, அப்புறம் அவங்க அம்மாவை தூக்கத்திலிருந்து எழுப்புறது, அப்புறம் பார்த்தா ஜேஜு ஐஸ்லாண்ட்ல போயிட்டு பெருவ சேடாவை எழுப்புறது, இந்த மாதிரி வந்தா சுட்டா செத்தாரு இப்படி வந்தா சுட்டா செத்தாரு இப்படி வந்தா சுட்டா செத்தாரு போயிட்டுற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கடுப்பாயிட்டு அப்படி மூச்சு விட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, கொஞ்சம் இதை நிறுத்துறியா, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் எனக்கு தெரியும், நீ எத்தனை நாள் இந்த ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருப்ப, உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா, கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ஸ்கிரீனும் பாப்பாகும் பாருங்க. நம்ம ஹீரோ சுத்தி டப் டப் டப்னு வந்துட்டு அப்படியே மறையும். உள்ள இருந்து ஒருத்தர் வருவான். நம்ம ஹீரோவோ நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது மாசா வருவான் பாரு சேடோ மோனார்க்கு, அப்படி வந்து நிக்க. நம்ம ஹீரோவோ நீ தானே கிங் ஆஃப் டெட் அப்படின்னு கேட்பான் பாருங்க நம்ம ஹீரோ. அடுத்து அந்த சேடோ மோனார் பேசுவான் பாருங்க, அவன் பேச பேச ஹீரோக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே உருமாறி பேசிட்டு இருப்பான், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சேடோ மோனார் பேசுவான் பாருங்க, உனக்கு வேணும்னா நீ இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம், இது ஒரு அழகான கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ என்ன உன்னோட இல்யூஷன்ல அடைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்ல, இது நான் உருவாக்குன இல்யூஷன் அல்ல, உன்னுடைய ஆசையும் உன்னுடைய தவறுகளிலும் இருந்து என்னுடைய சக்தியின் மூலமாக உருவான இடம் இந்த இடம், இது என்னுடைய டெரிட்டரி, இது என்னுடைய இட்டர்னல் ரெஸ்ட், சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் டெத். இந்த இடத்துல உன்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் முதல்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், உன்னோட கஷ்டங்கள்ல இருந்து நீ வெளியே வரும்போது உன்னோட சாட்சியும் நான் தான், உன்னோட துன்பங்கள்ல உனக்கு கிடைக்கிற பரிசும் நான் தான், டெத்தும் நான் தான்,
டெரரும் நான் தான், இட்டர்னிட்டி ரெஸ்டும் நான் தான், மொத்தத்துல நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல் சீசன்ல இருந்தா பாருங்க அந்த மாதிரி ஆகி நின்று பேசிட்டு இருப்பான். அடுத்ததா பேச ஆரம்பிப்பான் பாருங்க. இந்த டெரிட்டரியில உனக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கிக்கவும் முடியும், உனக்கு அது வேண்டாம்னா அழிக்கவும் முடியும். இது ஒரு கடவுள் அளவுக்கு உள்ள பவர் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அப்போ உன்னோட பவர் தான் என்கிட்ட இருக்கா அப்படி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கான சேடோ மோனார்க்கோ நான் உன்னை பாக்குற இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ ஆம் தி ஷேடோ மோனார்க், கிங் ஆஃப் டெத், இறப்பை ஆள்பவன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ உன்னோட பவரை எதுக்கு எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்க அப்போ அந்த ஷேடோ மோனார்க் சொல்லுவான் பாருங்க, நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், என்னோட ஆரம்பமும் முடிவும் உன்னோடைய ஆரம்பமும். அப்புறம் அங்க கட் பண்ணி இங்க கொரியால காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான். இங்க பீஸ்ட் மோனார்க்கோ அவன் செத்துட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இங்க தாமஸ் ஆண்ட்ரேயோ கண்ணோ என்ன நடக்குது, ஜின்னு செத்த மாதிரி இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஒயிட் டைகர் பேக்கு வாய்ப்பு இல்ல, சஞ்சினு செத்துட்டாரா, அவங்களாலே கொல்ல முடியலனா அந்த மேஜிக் பீஸை யாரால கொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பான். அந்த வில்லு விடுற எஸ்ராங்கன்ற மேல நின்றுட்டு டே அந்த ஐசெல்ஃப் மாதிரி இருக்கான் பாருங்கடா, அவன் மேலதான் அம்பு விடணும், அவன் மேல எல்லாரும் அம்பு விட ரெடியா இருக்கடா அப்படின்னு அம்பு விட ரெடியா இருப்பானுங்க. அப்ப பார்த்தா அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும், என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு மாதிரி சேடோ ஆறாவா வருமா, இவனும் ஐயோ இது நடக்க கூடாது, இது நடக்க விட கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வருவான். அந்த பீஸ்ட் மோனார்க்கோ இவன் போயிட்டு ஒரிஜினல் கிங் வந்துடக்கூடாது, அதுக்குள்ள இவனை கொல்லணும்டா அப்படி பீஸ்ட் மோனார்க்கு அவனு ஓடி போவானுங்க. அப்ப பார்த்தா அந்த பீஸ்ட் மோனார்க் தவடாலேயே காலை வச்சு யாரோ விதிப்பாடுங்க பாருங்க, அவன் தவடா அப்படி கோணையா போய் பறந்து போய் விடுவான். அப்ப மாசா வந்து டேகரோட நிற்பாங்க. யார் அது டேகரோட நிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா. செம மாசான என்ட்ரி. யாருக்கு ஹீரோவோட அப்பா ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா மாசா நின்று இருக்க டைலாக சொல்லுவாரு பாருங்க, என் பையனை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படி நிப்பாரு பாருங்க, செம்மையா இருக்கு இந்த சீனு. அப்புறம் அங்க அப்படியே கட் பண்ணி இங்க ஷேடோ மோனார்க் கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு பாருங்க. இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அப்சல்யூட் பீயிங் என்ற கடவுளான ஒருவர் வெளிச்சத்தில் இருந்து ரூலர்ஸ் என்பவரையும் இருளில் இருந்து மோனார்க்குகள் என்பவரையும் உருவாக்கினார். மோனார்க்குகள் என்பவர்கள் உலகத்தை அழிக்க துணிபவர்கள், அவர்களை தடுத்து நிப்பாட்டுவதற்காக ரூலர்கள் வருவார்கள். இவர்கள் இடையில் போர் நடந்து கொண்டே இருந்தது. அந்த ரூலர்களில் ஒருவன் அப்சல்யூட் பீயிங் ஆன கடவுளை நேரில் சென்று, கடவுளே இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்கள், நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை, இதை நிறுத்துவதற்கான சக்தியை எனக்கு கொடுங்கள் என்று அவன் கேட்க, அப்பொழுது அப்சல்யூட் பீயிங்கின் பதிலானது வெறும் மௌனம்தான். அதில் அந்த ரூலர் புரிந்து கொண்டான், இது எல்லாமே அப்சல்யூட் பீயிங்கின் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் நடக்கிறது என்று. அதில் அவன் விரக்தி அடைந்து மற்ற ரூலரின் கூட்டத்தை கூட்டி பேச ஆரம்பித்தான். அந்த ரூலர்களின் கூட்டத்தின் பொழுது அவர்கள் இந்த போரை நிறுத்துவதற்காக கடவுளை அழிக்க துணிந்தார்கள். ஆனால் நான் அவர்களை எதிர்த்து நின்றேன் அப்படி ஷேடோ மோனார்க் சொல்றாருங்க. ஷேடோ மோனார்க் பாக்குறதுக்கு முதல்ல ரூலர்ஸ் மாதிரி தான் இருக்காரு. அவர் எல்லாரும் கூட சண்டை போட, ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை மற்ற ரூலர்ஸ் எல்லாம் அடிச்சு படுக்க போட்டுறாங்க. அவர் சாவர நிலைமைக்கு போயிருவார், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் தெரிய வருது அப்சல்யூட் பீயிங் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்காருன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அரைஸ் அப்படின்னு அவரே சொல்லி ஷேடோ மோனார்க்கா மறுபிறவி எடுத்துருவாரு. மறுபிறவி எடுத்து மற்ற ஷேடோஸ் எல்லாத்தையும் அரைஸ் பண்ணி போருக்கு ரெடியா போவாரு. ஆனா அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ரூலர்ஸ் எல்லாம் அந்த அப்சல்யூட் பீயிங்கை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத தொடர்ந்து ஷேடோ மோனார்க் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் சொல்லுவான் பாருங்க, இந்த ரூலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வார முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்து அந்த கிங் ஆஃப் ஜெயன்ஸ் மோனார்க்க சிறைப்பிடிச்சாங்க. அதனால மோனார்க்குள்ள இருக்க சமநிலை தவறி அவங்களோட பலம் குறைஞ்சது. அதை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணி மோனார்க் கிட்ட எல்லாத்தையும் ஒரு டீல் போட்டுக்கிட்டேன். நான் உங்க கூட சேர்ந்து ரூலர்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறேன்னு சொல்ல அவங்க எல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்சல்யூட் பீயிங்கை கொண்ட ரூலர்ஸ் எல்லாத்தையும் கொல்றதுக்காக நான் மோனார்க்கு கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சேன். ஆனா அங்க போர் நடக்க நடக்க கதையே மாறிச்சு. நான் அங்க செத்த எல்லாத்தையுமே என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல அந்த டிராகன் மோனார்க்கோட இறந்த டிராகனை என்னோட ஷேடோ ஆர்மியில சேர்த்துக்க அப்ப எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ரூலர்ஸும் சரி மோனார்க்கும் சரி என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பீஸ்ட் மோனார்க்கும் அந்த டீமன் மோனார்க்கும் எனக்கு துரோகம் பண்ண துணிஞ்சு என்னை கொல்ல வந்தாங்க. அப்ப நான் அந்த 2 பேரையும் தோக்கடிச்சிட்டு கொல்ல போகும்போது பீஸ்ட் மோனார்க்கு தப்பிச்சு போயிட்டான். இந்த டீமன் கிங் பாரான் மட்டும்தான் மாட்டினான். அவனை நான் சிறை பிடிச்சிட்டேன். அப்ப பார்த்து எல்லா ரூலர்ஸும் ஒன்னு சேர்ந்து என்கிட்ட வந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப என்ன அவங்க தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது அவன் என் முன்னாடி மண்டிட்டு எங்களை மன்னிச்சிருங்க ஷேடோ மோனார்க், நம்ம இதுக்கு மேல சண்டை போறதுல அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷேடோ மோனார்க் கடுப்பாயிட்டு, ஏய் என்ன விளையாடுறீங்களா, நீங்க தாண்டா என் அப்சல்யூட் பீயிங்க கொன்னீங்க, உங்களை மன்னிக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ரூலர்ஸோ எங்களுக்கு வேற வழி தெரியலங்க, இந்த போரை நிறுத்தணும்னா அவரை கொன்னுதான் ஆகணும், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க ஷேடோ மோனார்க்கோ அவர் சொல்லுவார் பாருங்க, எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால நான் இந்த பழி வாங்குற நடவடிக்கை எல்லாம் விட்டுட்டு தலைமறைவாயிட்டேன். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ரூலர்ஸுக்கும் மோனார்க்குகளுக்கும் சண்டை நடந்தது. அதுல மோனார்க்குகளால சமாளிக்க முடியல, தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த டிராகன் கிங் மோனார்க்கு தலைமறைவாகி அவனோட சக்தியை ஏத்ததுக்காக கிளம்பிட்டான். மத்த மோனார்க்கு எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. ரூலர்ஸ் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அடுத்த போர் ஆரம்பிக்கிறதுக்கான போர்க்களமா பூமியை சூஸ் பண்ணாங்க. ஷேடோ மோனார்க் பேசுவான் பாருங்க, அவன் பேச பேச ஹீரோக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே உருமாறி பேசிட்டு இருப்பான். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆனா பூமியில சண்டை நடந்த போது என்னதான் ரூலர்ஸ் மோனார்க் எல்லாத்தையும் கொன்னாலும் அந்த மொத்த பூமியுமே அழிஞ்சு நரகமா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோ இதை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே, இது என்ன டீமன் கேஸ்டலா, இதுதான் ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லும் போது ஷேடோ மோனார்க் இது உங்க ஃபியூச்சர் இல்ல, இதுதான் உங்க பாஸ்ட். இந்த உலகத்துல மேஜிக் பவர் இல்லாதனால ரூலர்ஸுக்கும் மோனார்க்கும் இடையில நடக்க சண்டையில மக்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதை சரி செய்யணும் தான் காட் ஆஃப் 2ல ஒன்னு உருவாக்குனாங்க, கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன். அதன் மூலமா 10 வருஷம் பாஸ்டுக்கு போயிடும். அதன் மூலமா இந்த பூமியில மேஜிக் பவரை கொண்டு வரதுக்கான ஒரு வழியை முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஓ அப்படித்தானே ஹண்டர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்களா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு ஷேடோ மோனார்க் சொல்ல ஆரம்பிக்கும் பாருங்க. என்னதான் 10 வருஷம் பாஸ்டுக்கு போய் சண்டை போட்டாலுமே அதன் ஞாபகங்கள் எல்லாருமே ரூலர்ஸுக்கும் மோனார்க்குக்கும் இருக்கும். அதனால அவங்க செஞ்ச தப்பை எல்லாமே சரிப்படுத்தி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இதோட முடிவு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ரூலர்ஸ் இந்த பூமியை பாதுகாக்கணும்னு மேஜிக் பவரை கொண்டு வந்தாங்க. அதையே இந்த மோனார்க் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹியூமன் வெசலை பயன்படுத்தினாங்க. அதன் மூலமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உலகத்துல ஒரு கேஸ் மாதிரி உருவாகுச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் டிராகன் மோனார்க் பவரையும் ஷேடோ மோனார்க் பவரான என்னோட பவரையும் சாதாரண ஹியூமன் கிட்ட கடத்தவே முடியல. எங்களோட பவர் தாங்குற அளவுக்கு இங்க எந்த ஹியூமன்ஸுமே இல்ல. அப்பதான் ஆர்கிடெக்ட்னு ஒருத்தன் வந்தான். அவன் நான் உங்களுக்கான வெசலை கண்டுபிடிக்கிறேன், நீங்க எனக்கு அழிவில்லாத உடம்ப கொடுங்க அப்படின்னு கேட்டான். நானும் ஒத்துக்கிட்டேன். அவன் தேடுனா எந்த ஒரு மனிதனும் அதுக்கேத்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அப்பதான் நான் ஒன்ன பார்த்தேன். சாவு கிட்ட போயும் திரும்ப வந்துகிட்டு இருந்த. எத்தனை தடவை சாவு உன்கிட்ட வந்தாலும் நீ அதுகிட்ட போயிட்டு திரும்ப வந்துகிட்டே இருந்த. நான் தான் ஒன்ன சூஸ் பண்ணேன். ஆனா அந்த ஆர்கிடெக்ட் ஒத்துக்கல. நான் அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட ஆர்கியூ பண்ணி நீ தான் வேணும்ன்ற முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஜின்வுவோ அப்படி இருந்துமே என்னால உங்க பவரை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுக்கு ஷேடோ மோனார்க்கோ அப்பதான் ஆர்கிடெக்ட் சிஸ்டம்னு ஒன்னு உருவாக்கி என்னோட சக்தியை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடத்தினான். அதன் மூலமா தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அப்ப எதுக்கு நீங்க ஆர்கிடெக்ட் துரோகம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அதுக்கு ஷேடோ மோனார்க் சொல்லுவான் பாருங்க, ஒரு பக்கம் ரூலர்ஸ் என்கிட்ட மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் மோனார்க்ஸ் எனக்கு துரோகம் பண்ண, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என் வழியில எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சேன். எனக்கு நீ முக்கியமா பட்ட, அதனால என்னவோ நான் துரோகம் பண்ணிருக்கலாம். எது எப்படியோ நான் தான் உன்னோட துயரத்துக்கான சாட்சி, நான் தான் உன்னோட போராட்டங்கள் எல்லாத்துக்குமான பரிசு. என்னோட உடம்பு உனக்கு கிடைக்குதோ இல்ல என்னோட சக்தி உனக்கு கிடைக்குதோ, எது எப்படியோ நீனும் நானும் ஒண்ணுதான். நான் தான் நீ தான் நான். இப்ப சொல்லு, நீ இங்க உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறியா இல்ல அங்க போய் மோனார்க்கு கூட சண்டை போட போறியா அப்படின்னு ஷேடோ மோனார்க் கேட்க நம்ம ஹீரோவோ ஷேடோ மோனார்க்க பத்தி கேட்பான். உனக்கு ரூலர்ஸ் பக்கம் நின்று மோனார்க்கு எதிராக சண்டை போட வாய்ப்பு கிடைச்சும் நீ ஏன் ரூலர்ஸ் பக்கம் போய் நிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஷேடோ மோனார்க்கோ அது என்னோட இடம் இல்ல அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோவும் அதே மாதிரிதான், இதுவும் என்னோட இடம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஷேடோ மோனார்க்கோ சேர்மன் கோபுரத்துக்கு மாதிரி சிரிச்சுட்டே நடந்து போக நம்ம ஹீரோவோ என்ன சிரிச்சுட்டே போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். உடனே அது இனிமே நீதான் ஷேடோ மோனார்க், நான் என்னோட பவர் மொத்தமா உனக்கே கொடுக்கறேன், நீதான் இனிமே கிங் ஆஃப் டெத், இனிமே நீதான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும், நான் போறேன், ஏன்னா நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு வரும் பாருங்க, சும்மா பங்கமா இருக்கும். அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போதோ, ஜின்வோட ருத்ர தாண்டவத்தை நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். அடுத்த எபிசோடு நாளைக்கே வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன். யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.